ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் சீரம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் சீரம் வந்து நமக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்தாலும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. வாரத்தில் டூ டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஹேர் சீரம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்போவுமே யூஸ்வலாக கிடைக்கக்கூடிய கறி லீவ்ஸ், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அலோவேரா ஜெல் இருந்ததுன்னா ஓகே தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸியில் வந்து சேர்த்துக்கலாங்க, ஜாரில் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரைஸ் வாட்டர், நார்மல் வாட்டர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரைஸ் வாட்டர் இன்னுமே ரொம்ப ரொம்ப வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக அழகாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ½ அன் ஹவர் அல்லது ஒரு 1 ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம ஹேர் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நம்ம நல்லா நியூ ஹேர் க்ரோத் வளரும். டேண்ட்ரஃப் மெயினாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணிக்கிற எல்லா பொருளுக்குமே நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடியதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது, அதுமாதிரி பெயின் தொல்லைகள்லாம் சில பேருக்கு, நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸிகராக இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங் பண்ணி நல்லா பவுன்ஸே வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரி லீவ்ஸ்க்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதேமாதிரி அலோவேரா ஜெல்லுமே நம்ம நல்லா ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். நல்லா வந்து ஷைனிங்காகவும் வச்சுக்கிறோம். நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக கண்டிப்பாக வச்சுக்கிறோம். அண்ட் மெயினாக டேண்ட்ரஃப் வராமல், பெயின் தொல்லைகள் வராமல் ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஹேரில் எந்த அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை வந்து லைட்டாக கொஞ்சமாக ஹேர் ஆயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், நான் அதுக்கப்புறம் வந்து சீரம் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக வந்து ஈஸியாக, ஏன்னா ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஹேர் டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த சம்மருக்கும் சரி ஹேர் ஃபால் ஆகாமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நீங்களே வந்து இதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.